இன்றைக்கி மார்னிங் வந்து கிளைமேட் சூப்பராக இருந்தது. அப்படியே மலைச்சாரல் விழுந்துக்கிட்டே இருந்தது. சிவகாசியில் இருக்குமா குற்றாலத்தில் இருக்குமான்ற ஒரு டவுட்டில் இருந்தது. ஏன்னா அப்படி இருந்தது கிளைமேட்டு. சூப்பராக இருந்தது. எங்கேயாவது ட்ரிப் போகலான்னு சொல்லி போயிருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு தான். அது கொஞ்சம் பக்கத்தில் தான். அவங்க வீடு கொஞ்சம் வில்லேஜில் இருக்கும். அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லாயிருக்கும். தென்னை மரம் பனைமரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சியெல்லாம் பார்க்கும்போது மைண்டு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அவங்க வீட்டுக்கு போனதில் சப்போட்டா பழம்லாம் இப்போ தான் வந்து காய் விட்டுருக்கு. மாதுளை பிஞ்சு நிறைய காய் விட்டுருந்தது. சரின்னு திரும்பி வர்ற வழியில் ஒரு கம்மாக்கரை மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் வந்து இந்த மாதிரி இலந்தப்பழம் செடி நிறையா இருந்தது. எனக்கு இலந்தப்பழம்னாலே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் அங்கே வாசலில் பாட்டி விற்றுட்ருப்பாங்க. ஒரு உலக்கு எவ்வளோ ₹1 என்னமோ சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வந்து இதெல்லாம் யாருமே விற்கிறதில்ல. ஆனால் அந்த இலந்தப்பழத்தில் அவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நானும் கொஞ்சம் பழுத்த காயெல்லாம் பிடுங்கிட்டு வந்திருந்தேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.